பாஜகவினுடைய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பற்றி புகழாரம் சூட்டுறாரு. எதுக்காக அதை பண்றாரு? நம்முடைய தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றியும் பாரத ரத்னா புரட்சித் தலைவர்களை பற்றியும் இருவரு தெய்வங்களை பற்றியும் பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பல்லடம் கூட்டத்திலே பேசியிருந்தார்கள். அன்னை தெரசா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய இல்லம் தேடி சென்று தொட்டில் குழந்தை திட்டத்திற்கு பாராட்டியிருக்கிறார்கள். சுனாமி ஆழிப்பேரையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுப்பதற்கு அந்த சிறப்பான பணியை அமெரிக்கனுடைய அதிபராக இருந்த கிளின்டன் அவர்களே பாராட்டியிருக்கின்றார்கள். பெண் இனத்தினுடைய அந்த சுதந்திரத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கிளாரி கிளின்டன் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வருகிற போது நான் சந்திக்க விரும்புகிற தலைவர் அம்மா என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே பல்வேறு உலகத் தலைவர்கள் அம்மாவிற்கு உலக நாடுகள் தங்கத்தாரகை விருதுகள்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் தமிழ் இனத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. அது போன்றுதான் புரட்சி தலைவர் அவர்களையும். ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே பல்வேறு தலைவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்திருந்தாலும் அதிலே முத்திரை பதித்தவர்கள் இதயங்களிலே நிறைந்திருப்பவர்கள் இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா. ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டை இன்றைக்கு கட்டி காப்பதில் நெருப்பாற்றில் நீந்தி ஒரு தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கிற சான்றிதழ் என்பது அவர்களுடைய முகவரியாக இருக்கிற விலாசமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கிற சான்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கிற சான்று என்பது ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக 2 கோடி தொண்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்று. அந்த 2 கோடி தொண்டர்களிலே முதன்மை தொண்டனாக விசுவாச தொண்டனாக சாமானிய தொண்டனாக சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருக்கு கிடைக்கக்கூடிய சான்று. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த பாராட்டுக்கு அந்த சொத்து அந்த பாராட்டு அந்த வாழ்த்து எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே சாரும். ஏனென்றால் 52 ஆண்டு காலம் 6 முறை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். 32 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறது. அதைத்தான் எங்க புரட்சி தமிழர் சொல்றார். எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் இருவரும் தலைவர்கள் இந்த நாட்டுக்காக சேவையாற்றி இருக்கிறார்கள் என்பதை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொல்றதைத்தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே சில பேர்கள் இன்றைக்கு முரண்பட்டு நிற்பதற்கெல்லாம் இன்றைக்கு அங்கே தகுந்த ஒரு பாடமாகத்தான் இருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த நாச்சியப்பங்கடைன்னு சொல்லுவாங்க. இந்த நாச்சியப்பங்கடையில் கப்பை வாங்கிட்டு வந்துட்டு கடையில் வாங்கின கப்பை மேடையில் வாங்கின கப்பா பாராட்டு தெரிவிக்கணும்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. கடையில் வாங்கின கப்பு கடையில் வாங்கினது தான், அது காயலாங்கடைக்கு போன கப்பு. மேடையில் வாங்குற கப்புக்கு தான் மதிப்பும் மரியாதையும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க. இது புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. ஆகவே மேடையிலே வாங்குகிற கப்பு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்கிற கப்பு. இது வெற்றி கோப்பை. இந்த கோப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கூட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி பாரத பிரதமர்கள் அம்மா திட்டத்தை பாராட்டியிருக்கிறாங்க. உலகத் தலைவர்கள் முதல்வர்கள் பிற மாநில முதல்வர்கள் அகிலேஷ் யாதவ் அம்மாவுடைய மடிக்கணினி திட்டத்தை எங்க மாநிலத்தை ஒரு வழிகாட்டியா நான் எடுத்து செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உணவக திட்டத்தை ஆந்திராவில் அன்னைக்கு முதல்வராக இருந்தவங்க இதை வழிகாட்டியா எடுத்திருக்கிறாங்க. ஆக அம்மாவுடைய திட்டங்கள் உலகத்திற்கே வழிகாட்டுகிற திட்டங்களாக இருந்தது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இது எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இது அப்படி ஒன்றும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி அல்ல. இது உண்மை செய்தி, இது சத்தியமான செய்தி. இந்த சொத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களுக்கும் இது பரிசாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பாஜகவினுடைய விழாவில் அதிமுக தலைவர்களை பற்றி ஏன் பேசணும்? நாடாளுமன்ற தேர்தல் வர நேரத்தில் அதை ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே இந்த தியாகத்தை நீங்க மறைக்க முடியாதுல்ல, உண்மையை நீங்க மறைச்சிட்டு பேச முடியாது. சில பேர் வேண்டுமானாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலாமே தவிர அவங்கெல்லாம் இன்னைக்கு தலைவர்களுடைய தியாகத்தை மறைச்சு பேசினா
அது மக்கள்கிட்ட எடுபடாதுன்றது தெரியும். ஆகவே இது உண்மையின் வரலாறு, தியாக வரலாறு, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்கள் நிறைந்த வரலாறு, முத்திரை பதித்த வரலாறு, சரித்திரம் படைத்த வரலாறு. இதை எப்படி நீங்கள் மறைச்சிட்டு பேச முடியும்? தேர்தலுக்காக பேச முடியாது. அவை இது வரலாறு. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு புரட்சித் தலைவருடைய திருப்பெயரை நாங்கள் சூட்டியிருக்கிறோம். இந்தியா முழுவதும் இருந்து வருகிற ரயிலெல்லாம் பாரத ரத்னா புரட்சித் தலைவருடைய ரயில் நிலையத்துக்கு செல்லன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய புகழ் மங்கா புகழ், அழியா புகழ். இந்த வான் உள்ளவரை, வையம் உள்ளவரை, உலகம் உள்ளவரை, அழியா புகழ். அதான் அவருடைய பாணியில் அவருடைய இதில் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவினுடைய ஓட்டுகளினுடைய பலம் தெரிஞ்சு இப்போ இந்த வார்த்தைகளை பிரதமர் பயன்படுத்துறாரு நினைக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கட்சி என்பது மக்கள் சக்தி உள்ள கட்சி, தொண்டர்கள் பலமுள்ள கட்சி, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அவரிடத்திலே தோற்று தான் போயிருக்கிறார்கள். ஆகவே அவரை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாற்றினுடைய சாட்சியாக பல நிகழ்வுகள் இருக்கிறது. அவர் ஒரு சாமானிய தொண்டன் தான், அவர் ஒரு விசுவாச தொண்டன் தான். ஆனால் இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும், தொண்டர்களை காப்பாற்றுவதற்கும், தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுப்பதற்காகவும், தமிழக உரிமைகளை காப்பதற்கும் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிற ஒரு இராணுவ வீரரை போல அவர் இன்றைக்கு பணியாற்றி வருகிறார். ஆகவே அம்மாவுடைய ஆன்மாவும், புரட்சி தலைவருடைய ஆன்மாவும், தொண்டர்களுடைய ஆதரவும், மக்களுடைய ஆதரவும் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய பலம். அது இன்றைக்கு மறைக்கப்படுகிறது, அது திசை திருப்பப்படுகிறது. அது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு தீர்ப்பை இந்த நாடாளுமன்றத்தில் மக்கள் கொடுக்கிற போது இந்த மக்கள் சில பேர்கள் வருவார்கள், பேசுவார்கள், தேர்தல் திருவிழா முடிந்தவுடன் காணாமல் போவார்கள். இது தமிழ்நாடு பல தேர்தல்களை பார்த்திருக்கிறது, பல தலைவர்களை பார்த்திருக்கு. எந்த தியாகமும் இந்த நாட்டிற்கு செய்யாமல், ஒரு தியாகத்தினுடைய தழும்பும் இல்லாமல், தியாகம் என்றால் என்ன விலை என்று கேட்பவர்கள் எல்லாம் தியாக சீலர்களாக தன்னை அடையாளம் காட்டுவதற்கு கடும் முயற்சி எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அது ஒரு பொழுதும் இருக்கு. தமிழ் மொழிக்காக சிறை சென்றவர்கள் கோடான கோடி, லட்சோது லட்சம் போராட்ட வீரர்கள் இங்கே இருக்கிறாங்க. தமிழ் மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ் இனத்தினுடைய உரிமை, காவேரி உரிமை, அம்மா 84 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். புரட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு அரிசி இல்லை என்று முதலமைச்சராகவே உண்ணாநோன்பு இருந்தார். அப்படி தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிய, உழைத்த தலைவர்களுக்கு மத்தியில் தியாகத்தின் தழும்பு என்ன விலை என்று கேட்பவர்களும் இன்றைக்கு தியாகசீலர்களாக தன்னை அடையாளப்படுத்துவதற்கு எடுக்கிற முயற்சி என்பது தோல்வியிலே தான் முடியும். அது யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே வந்தார்கள், பேசினார்கள், சென்றார்கள் என்றுதான் தமிழ்நாட்டு வரலாறு இதுவரை இருந்திருக்கிறது. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிட்டவர்கள் காணாமல் தான் போயிருக்காங்கன்னு நீங்க அண்ணாமலையை குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆனா அவருடைய அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அதிமுகவை எங்கேயும் அப்படி சொல்லலாம், அவங்க புகழ்ந்து தான் பேசுறாங்க. எப்பவும் கதவு திறந்தே இருக்குன்னு உங்களுக்கு அழைப்பெல்லாம் இன்னமும் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையை, புரட்சி தமிழர் ஐயா பொதுச் செயலாளர் ஐயாவுடைய அவருடைய வலிமையை நன்கு உணர்ந்தவர்கள் தான். ஏன்னா அவங்க ஒரு ஒரு தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய தலைவர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆகவே எந்த கட்சி வலிமை உள்ள கட்சி என்பதெல்லாம் அவர்கள் நன்கு அறிந்ததினாலே அவர்கள் நிலைப்பாட்டை அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவதற்கு புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருக்கு பொதுக்குழுவிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன காரணத்திற்காக என்பதையும் நாங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். ஆகவே அதுதான் ஒரு அரசியல் நாகரிகமான அணுகுமுறையாக, பண்பாடு மிக்க அணுகுமுறையாக இதை பார்க்கப்படுகிறது, தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுகிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடுத்த முடிவை, பொதுச்செயலாளர் எடுத்த முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தலைமைக்கழக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள், தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள்.
இது தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். அப்படி என்கிற போது எங்கள் சாதனையை சொல்லுகிறோம். நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது, அம்மா அவர்கள் முதலமைச்சராக 17 மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். 100 ஆண்டு கனவு திட்டமான காவேரி, குண்டாறு, வைகை நதியை இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதே போல இன்றைக்கு பல நதிநீர் இணைப்பு திட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே நதிநீர் இணைப்பு திட்டம், நீரேற்று திட்டம், இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். இப்போ கூட நான் அதான் சொல்றேன். இன்னைக்கு குலசேகரப்பட்டினத்தில், தூத்துக்குடியில் இன்றைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுறாரு. இது குலசேகரப்பட்டினத்தில் ஜாகிரபிக்கல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அந்த மலை இதெல்லாம் பார்த்து இது தகுதியான இடம் என்ற ஆய்வு செய்த இஸ்ரோ வேண்டுகோள் வைத்த உடனே 2223 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று இஸ்ரோவுக்கு வேண்டுகோள் வைத்த உடனே அதற்கென்று ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர், 8 வட்டாட்சியர்கள், 20 சர்வேயர்களை அன்றைக்கு சந்தீப் நந்தியூர் இருந்தார் IAS, அவருடைய தலைமையில் வருவாய்த்துறை அன்றைக்கு உடனடியாக களம் இறக்கப்பட்டு இன்றைக்கு அடிக்கல் நாட்டுவதில் இந்த வரலாற்று உலக விஞ்ஞான வரலாற்றிலே முத்திரை பதித்த பொருளாதார ஞானியாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரை நாங்கள் இந்த நேரத்தில் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் தான் அதை முன்னெடுத்து செஞ்சாங்க. அந்த தேதியெல்லாம் நாங்கள் பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். 30 செப்டம்பர் 2019 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலே இந்த இது நானே சொல்லியிருக்கேன். இந்த தமிழக அரசு அன்னைக்கு நிலம் நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தேன். ஸோ இதெல்லாம் வரலாறு. இப்போ இதெல்லாம் திட்டமிட்டு மறைக்கிறாங்க. நாங்கள் கொடுத்ததும் இந்த தமிழ்நாட்டு நல்வாழ்விற்காக, தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக நாங்கள் செய்த சேவைகளை, திட்டங்களை திட்டமிட்டு மறைக்கின்றார்கள். ஆகவே இது தற்காலிகமாக மறைக்கலாமே தவிர இது தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலிருந்து என்றைக்கும் மறைக்க முடியாது. ஆகவே அவர்கள் வலிமையை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள். அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் நாங்கள் எல்லோரும் எங்கள் பொதுக்குழுவிலே வழங்கியிருக்கிறோம். அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சொல்கிறார். தேசிய கட்சிகள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பல தர்ம சங்கடங்கள் ஏற்படுகிறது. உரிமையை நாம் கோருகிற போது கூட்டணி தர்மத்திலே பல சங்கடங்கள் ஏற்படுகிறது. அந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமையை பிரதானமாக முன்னிறுத்தி களத்திலே நாங்கள் நிற்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டது, அதை ஏன் விலகணுங்கிறதுக்கு காரணங்களை சொல்றீங்க. இப்போ திரும்ப இப்படி பேசுறது வழியாக அதுக்கான அழைப்பா பிரதமருடைய இந்த எம்ஜிஆர் மீதான புகழாரத்தை எடுத்துக்க முடியுமா? புரட்சித் தலைவருடைய புகழை சொல்வது மிகைப்படுத்தி சொல்லல, உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க, சத்தியத்தை சொல்லியிருக்காங்க. தமிழகுலசாமி அம்மாவுடைய புகழை சொன்னது உண்மை, சத்தியம் தான் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாட்டில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளர் உறுதியா இருக்கிறார். பல முறை அவர் அறிவிச்சிருக்கிறார். அதுல எந்த விதமான மறுபரிசீலனைக்கு இடமில்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் என்ன சொல்லுகிறாரோ, பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதான் எங்களுக்கு வேத வாக்கு. அவர் கடல்ல குதினா குதிப்போம், இமயமலையில ஏறுனா ஏறுவோம். இதுதான் 2 கோடி தொண்டர்களுக்கும் வேத வாக்கு. அப்படிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைமையின் கட்டளையை ஆண்டவன் கட்டளையாத்தான் நாங்கள் செயல்பட பார்க்கிறோம். அவங்களுடைய முடிவைத்தான் இன்னைக்கு எல்லோரும் எடுத்த முடிவைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாராட்டு என்பது 2 கோடி தொண்டர்களுக்கும் கிடைத்த பாராட்டு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பெருமையை, உண்மையை யார் நினைத்தாலும் மறைக்க முடியாது என்பதற்கு நேற்று கிடைத்த அந்த பாராட்டு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அடைக்கப்பட்ட கூட்டணி கதவை மறுபடி தட்டிக்கிட்டே இருக்காங்களோ, திறக்க முயற்சி பண்றாங்களோன்னு நினைக்கிறீங்களா? வலிமை உள்ள கட்சி, தொண்டர்கள் செல்வாக்கு பலம் உள்ள கட்சி, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. இது இன்றைக்கு களத்திலே மக்கள் வரவேற்பை பெற்றிருக்கிற கட்சி. இன்னைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எங்கள் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் மேகதாது அணை கட்டுறதுக்கு நீங்கள் கண்டன தீர்மானம் கூட போடலை. இன்னைக்கு ஆந்திராவில் பாலாற்றில் ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அணை கட்ட போகிறோம். தென் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமாக இருக்கிற முல்லை பெரியாறில் கேரள முதலமைச்சர் கட்டுறார். இப்போ இதுக்கு அவர் வாய்மொழி மௌனமாக இருக்கிறாரா? யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமா வேணாமா? முதலமைச்சர் இது மாநிலத்தினுடைய உரிமை,
தமிழர்களுடைய ஜீவாதார உரிமை, இது காவு கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கலை. நீதிமன்றத்திற்கு எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னதுக்கு அப்புறம் போகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரிமையெல்லாம் காவு கொடுத்ததுனால இத்தனை 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து ₹1 பேரிடர் நிவாரண நிதி வாங்க முடியும். இந்த பேரிடர் நிவாரண நிதியில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்துக்கு 1200 கோடி, அதில் 75% 900 கோடி, அது 450 கோடி ரெகுலர் ஃபண்டு, டிசாஸ்டர் ஃபண்டில் ரெகுலர் ஃபண்டு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாங்க. இவங்க 25% 300 கோடி, 1200 கோடி. இந்த பாதிக்கப்பட்டது தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டது, சென்னை உள்ளிட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பாதிக்கப்பட்டது. மத்திய குழு வந்தாங்கல்ல, ஆய்வு செஞ்சாங்கல்ல, நீங்கள் மெமரண்டம்லாம் சப்மிட் பண்ணீங்கல்ல, கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலீஃப் கமிஷனர் சப்மிட் பண்ணார்ல, ₹1 வாங்குறதுக்கு உங்களுக்கு வக்கீல் இல்லையா? 38 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பழியை நீங்கள் ஏன் அங்கே போடுறீங்க? இப்போ நாங்கள் சொல்கிறோம் 2011 தானே புயல் நாங்கள் எங்களுடைய ரெகுலர் ஃபண்டோடு சேர்த்து பாதிக்கப்பட்டதுக்கு ஃபண்டு வாங்கியிருக்கோம். அதே போல் இந்த கடைசி நிவர் புயல் வரைக்கும் நீங்கள் எடுத்து வேணால் டேட்டா பார்த்துக்கோங்க. நான் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் என்கிற முறையில் சவாலாகவே சொல்கிறேன். இந்த ரெகுலர் ஃபண்டு வாங்கினதோடு சேர்த்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதற்காக, நியாயமான நிவாரணம் வழங்குவதற்காக எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது, அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள் நிதி வாங்கியிருக்கோம். ஆனால் அது நிதியமைச்சர் அன்பழகன் அவர்கள் கூட சட்டசபையில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த சோளப்பொரி கூட இப்போ கிடைக்கலையா? யானை பசிக்கு சோளப்பொரி கூட உங்களால் வாங்க முடியல. அப்போ இந்த கையாலாகாத இந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் திரும்ப ஓட்டு கேட்க முடியும்? நிதி வாங்க முடியல, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்? மத்தியில் நீங்கள் இன்னைக்கு 38 பேருன்றது ராட்சச பலம். நீங்கள் நினச்சா நாடாளுமன்றத்தை முடக்கலாம். அப்போ நீங்கள் திமுக மத்திய அரசை பார்த்து அச்சப்படுதா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. இதே அதிமுக 22 நாள் காவேரி பிரச்சனைக்கு முடக்குனாங்கல்ல, அப்போ அது முன்னுதாரணம் இருக்குதுல்ல. புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து உத்தரவிட்டதன் அடிப்படையில் செஞ்சாங்கல்ல, அது முன்னுதாரணம் இருக்குதுல்ல. அதை ஏன் நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கிற மாட்டேறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம். ஆகவே இது இயலாத ஒரு அரசாக, கையாளாகாத ஒரு அரசாக இருக்கிறது. இதற்கு மக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் தக்க பாடம் புகட்டுவார்கள். திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். மத்திய அரசும் முழுமையான திட்டங்களை நமக்கு கொடுக்கல. எல்லா இதுலேயும் அவங்க வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் வரி வசூல் பண்ணுறாங்க. ஆனால் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை இவங்களும் பெற முடியல, அவங்களும் கொடுக்கல. அப்போ இவங்க 2 பேரும் போடுற சண்டையில் யார் பாதிக்கப்படுறா? தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதே நாங்கள் இப்போ புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது சாலை மேம்பாட்டுக்கு சவால் விடுத்து சொல்லுகிறேன், அதிகமான நிதியை நாங்கள் பெற்றோம். பேரிடர் நிவாரண நிதி நாங்கள் பெற்றோம். வளர்ச்சி திட்டங்கள் எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பெற்றார்கள். எங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரான எஸ்பி வேலுமணி அதிகமான நிதிகளை பெற்றார். அனைத்து துறைகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதிகளை பெற்று இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எங்களால் மக்களுக்கு சேவை செய்ய முடிந்தது. இப்போது உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அதை விட்டு விலகுவது தானே அது தர்மமாக இருக்கும், நியாயமாக இருக்கும். இப்போ பாருங்க 2000 கோடின்றாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் வெளிநாடுகளுக்கு. இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம ஊடக செய்தி நமக்கு தெரியல. அமெரிக்காவினுடைய அந்த உளவுத்துறை வெளிநாடுகளுக்கு செல்வதை கண்காணித்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே உறுதி செய்து அதற்கு பிறகு இந்தியாவிலே எச்சரிக்கைப்படுத்தி அதற்கு பிறகு மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இதை கண்காணித்து பிடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கக்கூடியவங்க உங்கள் முதலமைச்சர் குடும்பத்தோடு ஒரு நெட்வொர்க் வச்சு அவங்க இந்த போதைப்பொருள் இதுக்கு டிஜிபி பரிசு கொடுக்குறாரு. இந்த குற்றவாளியாக தேடிக்கப்படுகிற அவருக்கு இன்னைக்கு டிஜிபி பரிசு கொடுக்குற புகைப்படம் திமுகவில் பல நிகழ்வுகளில் உதயநிதி ஸ்டாலினோட பல நிகழ்வுகளில் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாங்க. என்ன நடக்குது? இதைத்தானே எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
தமிழ்நாடு போதைப்பொருளுடைய கேந்திரமா மாறி போச்சு, நடவடிக்கை எடுங்கன்னா. அப்ப இல்லைன்னாங்க. இப்ப எப்படி இதை மறுக்க போறாங்க? இல்ல தார்மீக உரிமையை ஏற்று இதுக்கு அவர் ராஜினாமா செய்ய முன் வருவாரான்னு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. என்ன முடிவு எடுப்பாருன்றது முத்துவேல் ஸ்டாலினுக்கு தான் வெளிச்சம். நன்றி. நீங்க அதிமுக கூட்டணியில் இல்லாட்டினாலும் அதிமுகவினுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தில் பிரதமர் அப்படி பேசியிருப்பாரா? எங்களுக்கு நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு. இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை நாங்க 100% நாங்க பெறுவோம். அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதோடு சேர்த்து இந்த நடுநிலையாளர்களுடைய வாக்கு வங்கிகளை பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலையும் இப்ப உருவாயிருக்கு. ஆக மொத்தத்தில் எங்களுடைய நிரந்தரமான பிக்சட் டெபாசிட் 40% மேல எங்களுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கு. பதிவாகிற வாக்குகளில் 40% எங்களால் பெற முடியும். அந்த 60% அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்கு இந்த 20% நடுநிலை வாக்காளர்களுக்கு தான் தோழமை கட்சிகள். அதே போல எங்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற அவல ஆட்சியினுடைய நிலையை நாங்கள் எடுத்து சொல்றோம். இதெல்லாம் நடுநிலையாளர்கள் அலசி ஆராய்ந்து ஒரு நியாயமான தீர்ப்பை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எடுத்து வைக்கிற அந்த உரிமை குரலுக்கு ஆதரவாய் நிற்கிறார்கள். ஆகவே 40+60 எங்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. புள்ளி விவரங்கள் எங்களுக்கு கள நிலவரங்கள் தெரிவிக்கிறது. சில சர்வே எல்லாம் வெளியிடுறாங்க. அது பொதுவான நியாயமான சர்வேயா எங்களுக்கு தெரியல. அது ஏதாவது அழுத்தம் இருக்கலாம், அது நம்ம குறை சொல்ல முடியாது. அதான் இதுதான் உண்மையான நிலவரமாக இருக்குது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த தேர்தல்களில் உங்களோடு இருந்த யாருமே இப்போ இல்லை. உதாரணத்துக்கு தமாக கூட இப்போ பாஜகவுடனே அறிவிச்சிட்டாங்க. என்ன செய்ய போறீங்க? இப்போ பொதுவாக நான் இது கூட்டணின்றது இல்லைன்றது எல்லாம் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடுல அவங்கவுங்க கூட்டணி அவங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்கள் இப்போ 2 விஷயம் விவாதிக்கப்படுது. ஒன்று அதிமுகவில் இருந்து அவர் போறாரா இவர் போறாரான்னு ஒரே புரளி 2 நாளா. அதே போல கூட்டணி கட்சி அவங்க போறாங்களா இவங்க போறாங்களா. ஒரு காட்டாற்று வெள்ளம் வருகிற போது அந்த நதி தூய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் சில நேரங்களில் வேண்டாதவைகள் எல்லாம் அடித்து செல்லப்படும். வேண்டியவைகள் எல்லாம் அங்கே நின்று நிதானித்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் அந்த நீர் மழை நீர் மாதிரி ஒரு சுத்தமான நீர் எதுவும் இல்லை. அதில் சில நேரங்களில் தேவையானது மட்டும் கலக்கும், தேவையில்லாததெல்லாம் வெளியேறிடும். அது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சில பேரெல்லாம் அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்கலாம் சொல்கிறதெல்லாம் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் சில நேரத்தில் அடித்து செல்லப்படும். அது இந்த சமுத்திரம் தூய்மை ஆகிறதுக்கு தானே தவிர அது எந்த விதமான சமுத்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி தோழமைகள் தோள் கொடுப்பதற்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சமுத்திரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த புனித சமுத்திரத்தில் பங்கேற்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். சில நேரம் அவங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம், சில நேரங்கள் அந்த அழுத்தத்தை அவங்களால தாங்க முடியாமல் இருக்கலாம். விருப்பத்தின் பேரில் போயிருக்காங்களா, கட்டாயத்தின் பேரில் போயிருக்காங்களா, அழுத்தத்தின் பேரில் போயிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு அதிமுக இன்றைக்கு திமுக என்கிற மாநிலத்திலே ஆளுகிற கட்சியும் மத்தியிலே ஆளுகிற கட்சியும் மன உறுதியோடு தமிழ்நாட்டு மக்களின் உரிமை காப்பதற்காக தமிழர்களின் உரிமையை மீட்போம், தமிழகம் காப்போம் என்கிற எங்கள் பொதுச்செயலாளர் எடுத்து வைத்திருக்கிற அந்த உரிமை முழக்கத்திற்கு வலிமை சேர்ப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதுதான் கள நிலவரம். நன்றி.